இதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டுங்க. இது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய சொந்தக்காரங்க நிறைய செய்கிறாங்க. கோயில்களுடைய கல் மண்டபங்களை கட்டுற தொழிலில் ரொம்ப வருஷமாகவே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைமுறையாக ஈடுபட்டுருக்குங்க. கோயில் கண் மண்டபங்கள்லாம் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதை பற்றியான இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இறையன்மங்கலத்தில் பெருமாள் மலை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இளைய பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்தோம். செம தரிசனம். கோயிலுடைய ராஜகோபுரத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கட்டிக்கிட்டு இருக்க இந்த சிற்ப வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்கலாம் எந்த ஊர் மாவட்டம்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி சுற்றுவட்டாரம், அடுத்து காரைக்குடி, சாக்கோட்டை இந்த ஏரியா மக்களுடைய முழுமையான பணியாகவே இங்கே தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல் மண்டபங்களை கட்டுறதுல இந்த பெருமாள் மலையில் இருக்கக்கூடிய இளைய பெருமாள் ஆலயத்துக்கு ராஜகோபுரத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு கிளிப்புகள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததை நீங்கள் பாருங்கள். பேர் வந்து இளைய பெருமாள். பெருமாள் மலையில் இருக்குங்க. ஆஞ்சநேயர், மகாகணபதி என்ட்ரன்ஸ்லேயே. இது வந்து என்ட்ரன்ஸ் மண்டபம். இறையன்மங்கலம் இளைய பெருமாள் கோவில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வழிநெடுக நிழல் கூட அமைச்சிருந்தாங்க. நல்ல ஒரு படிக்கட்டு, இடையில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தண்ணி கிடைக்குது. பழையப்படி ஒன்று இருக்குங்க. பழையப்படி வந்து கோயிலுக்கு பின்புறக்கமாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மலையுடைய மேல் இருக்கிறதுல உயரமான இடத்துல அமைச்சிருக்காங்க. கோயிலுடைய பின்புறத்தில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது. அது வழியாக தான் போயிருந்திருக்காங்க. இப்போது இந்த புது வழியை அமைச்சு கோயிலுடைய கோபுரத்தில், ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே போகிற மாதிரி அமைச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டுகளுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜகோபுர வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு தரிசனங்க. நாங்கள் போன வேலை ஒன்று யதார்த்தமாக இந்த கோயிலுக்கு போகணும்னு அமைஞ்சிருந்துச்சு. எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம், எல்லாமே அமையாது. ஆனால் இந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு ராஜகோபுரோடைய வேலைகள்லாம் சுற்றி பார்த்தோம். எப்படி வந்து அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகுது, எது வரைக்கும் அந்த வேலைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. கோயில் வந்து ராஜகோபுரம் எழுந்ததுக்கப்புறம் அதை பார்ப்பதற்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனையிலே தெரியுது. முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த ராஜகோபுர வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ராஜகோபுரோடைய வேலையை இறையமங்கலம் இளைய பெருமாள் கோயிலில் மகிழம்பழம் இருந்துச்சு, சாப்பிட்றோம். எல்லாமே முழுக்க இன்னைக்கு வந்து மோட்டாரில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம். ஆனால் இந்த தொழிலில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 30 வருஷமா இருக்கேன். என்ன மாதிரியான வேலைகள்னா இது சிற்பக்கலையில் வருமா இல்லை கல் மண்டபங்களை கட்டுற இதில் வருமா? சிற்பக்கலையிலே வர்றதா? சிற்பக்கலையிலே வரும். இந்த மண்டபத்துடைய எஸ்டிமேட் எவ்வளோண்ணே? 6.5 கோடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாளாக வேலை வந்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு ராஜகோபுரம் எவ்வளோ அடி உயரத்தில் கட்டுறீங்க? 104 அடி. 104 அடி. இதில் வந்து மொத்த செலவு சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 6.5 கோடி ரூபா வருதா? சிமெண்ட் வேலைக்கு சேர்த்து. ஓகே. இதில் என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் இன்னும் வரும்? இன்னும் சிற்பங்கள் நிறைய மேலே இருக்கு சிமெண்ட் வேலையில. எங்கள் வேலைக்கு வந்து ராஜகோபுர சண்டையில் வந்து மண்டபம் சாப்போட முடியுது. ஓகே. அதில் சிலைகள் வருது, வாசக்காடு சிலை வருது. அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டுக்கு வந்து நிறைய ஒரு 100 சிலைக்கு மேலே வரும். அது ஓகேண்ணா. சரிங்கண்ணா, இப்போ இந்த டிசைன் எடுக்கிறீங்களா? இந்த மாதிரி எத்தனை டிசைன்ஸ் என்னென்ன பேர்லண்ணா இருக்கு, அது சொல்ல முடியுமா? படிக்க வந்து பலகா வரி. இதுக்கு பேர் பலகா வரி. ஆனால் இப்போ இந்த டிசைனுக்கு என்ன பேருண்ணே? இது பலகா வரி. இது தாமம் கட்டியிருக்கோம். பலகா வரி. இது பேரு? இது தாமம். ஓகே. இது வந்து இப்போ கீழே இருக்கும், இதுக்கு மேலே அடுத்த வருஷம் வரும். இது கீழே போயிட்டு இது மேலே டாப்பு. இதுதான் மேலையா? இது இப்படி வருமா? அப்போ இதுதான் மேலே இப்படி வரும். நம்ம கீழே இருந்து பார்க்கல, இந்த பூ இப்படி தெரியும். ஆமாம். ஓகேண்ணா. அடுத்து என்னென்ன வரும்? வாசக்கால். இதான் வாசக்கால். இது வாசக்கால். இது இன்னொன்று பிடிக்கும் பண்ணும். ஓகே. மொத்தம் 25 அடி. 25 அடி வாசக்கால் வந்துடும். 26 அடி. ஆமாம். இப்போ இதில் வரைஞ்சிருக்கலாம். இதில் வந்து டிசைன் வருமா? ஃபுல்லாக இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது என்ன சேர்க்கணும்? ஃபுல்லாகவே விக்ரம் வந்துடும். பூக்கள் வரும். விக்ரம் சிலை வரும். ஃபுல்லாகவே விக்ரம் வருமா? ஓகே. ஃபுல்லாகவே. ஓ, 10 அவதாரமும் வரும். பெருமாளுக்குள்ள 10 அவதாரமும் இதில் வரும். அண்ணா, உங்களுடைய பல குரலை எடுத்து கொடுக்குறேன். இது வந்து மலையடியிலேருந்து சதுரமா கல் கொடுப்பாங்க. இந்த கல் வந்து சதுரமா வரும். இங்க மேஸ்திரி வந்து அதோட நூல் போட்டு அமைப்புகள் இந்த வரைக்கும் இந்த டிசைன் இப்படி வரும், இதை சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுடைய குரல்ல சொல்லுங்க,
இப்போ வந்து மலடி வாரத்துலேருந்து கல் வரும். அந்த கல்லை வந்து மேஸ்திரி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இங்கே எல்லாமே மட்டை அடித்து நாங்கள் கொடுத்துறோம். மடிச்சுட்டு திருப்பி டிசைன் என்ன டிசைன் வருதோ கமலமா பண்டிகை கல்லா என்ன டிசைன் போட்டு இப்போ ஒரு குறிப்பிட்டதுன்னா இத்தனை வகையான வரிசையில ஒரு 4-5 சொல்லுவீங்கல்ல, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கமலமா என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சித்திரவனா, பத்மா, கண்டா, மேல்பட்டி, குமுதம், குத்துச்செழுதி, பட்டியல், வேதியல், கால்வரி, கலசவரி, பலகம், போதியல், உத்தரம், கபாதம், யாழவரி. இதுதான் உத்தரம். இந்த உத்தரத்துல தான் நாங்க மூடுகள் போடுறது. அதுக்கு மேல கபோதம். இப்ப நம்ம பார்த்த அந்த லென்த் கல்லுக்கு மேல வர்றது இது. இந்த வச்ச பார்த்தோம்ல பலகைக்கு அப்புறம் போதியலுக்கு அப்புறம் இந்த வரியை வச்சு அதுக்கப்புறம் இதுல மூடிட வேண்டியதான். பேசுமா அப்படியே முழுசா மூடிட்டு அதுக்கு மேல வர்றதான் கபோதம். அதுக்கு மேல வர்றதான் வியாழல். அதோட முடிஞ்சிச்சு. ஓகே. எழுதாரம். இது என்னென்ன வரைஞ்சிருக்கீங்க? இது வந்து கூடு, அதாவது அவுட்டர்ல வந்து வெளியில வரக்கூடிய டிசைன்ஸ். இந்த டிசைன் வந்திருக்குல்ல இப்ப அதே மாதிரி அந்த காலுக்கு நேரா இந்த டிசைன் வரும். டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைனை கட் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். அப்படியே அந்த ஒவ்வொரு டிசைன். ஓகே. அங்கிட்ட அதெல்லாம் அது கீழே இருந்து அந்த வரி இந்த கீழே சித்திரவனம், பத்மம், கண்டம், ஒவ்வொரு டிசைன்ஸ் வேலைப்பாடு ஒவ்வொரு இதுவும் இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வந்து. ஓகே ஓகே ஓகே. அதனால அப்படியே ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு ஸ்டெப் வந்துடும். இப்போ இங்க எல்லாம் முடிஞ்சதெல்லாம் இங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம கூப்பிடுறோம். நம்ம இங்க வச்சாச்சு. பேலன்ஸ் இதுதான் இருக்கு. இதுதான் இப்ப வேலை ஆகிட்டு இருக்கு. வேலை ஆகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து எங்கிட்டு கால்வரி. கால்வரிங்கிறது எந்த இடத்துல வரும்? மேல வச்சிருக்கோம் பாருங்க நேரா. ஆமா. அதுதான் இப்ப இது வரையும் வச்சிருக்கோம். ஓகே. இப்ப அடிச்சுக்கு இருக்கிறது இந்த வரி அடிச்சு அந்த டிசைன் இதுவரை இப்ப அந்த இது வரைக்கும் நம்ம மேல ஏத்திட்டோம். மேல நம்ம போட்டோல அதுல இருக்கு. இதுல இருந்து இதுவரை இப்ப 5 அடி இப்ப இந்த வேலை பார்த்துட்டு 5 அடி பேலன்ஸ் 5 அடி இருக்கு. ஓகே ஓகே. தெரியாதவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு தருக்கு அந்த பிளான் இவ்வளவுக்கு வேலை முடிஞ்சது. இந்த டிசைனே அதுல வரும் அப்படின்னு அதுல காமிச்சிடலாம். இப்ப கோயிலுக்கார வந்தாங்கன்னா இந்த டிசைன் இப்ப வருது, இதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். கோயில் நிர்வாகிகள் வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் அறக்கட்டளையில இருந்து இது பண்றாங்க எல்லாம். எங்க பேரு விவேக். இப்ப இந்த கல்லு எல்லாம் எப்படி இவ்வளவு மலையில ஏத்துவீங்க? இவ்வளவு உயரத்துல உள்ள மலையில இவ்வளவு உயரம் மலையில ஏத்துறதுக்கு இங்க வந்து டிசைன் எல்லாமே அடிச்சுட்டு இந்த கிரெயின்ல எடுத்து இந்த சின்ன கிரெயின்ல எடுத்து டவர் கிரெயின் லிப்ட் மூலியமா அங்க கொண்டு வச்சிருவாங்க. லிப்ட்ல வச்சு கிட்ட போய் பாப்போமா? பாக்கலாம். லிப்டுக்கு பக்கத்துல வச்சு அந்த லிப்ட்ல செயின் எல்லாம் இருக்கும். ஆம்பளை பசங்க இது நேச்சுரல் குரலா? அந்த குரல் நேச்சுரல் குரலா? இதான் நேச்சுரல் குரல். ஆனா அது நல்லா இருக்குன்னு எப்படி ஹைஸ் ட்ரை பண்ணி பேசுறீங்களா? தம்மு கட்டி பேசணும். பேசுங்க. என் பேர் சொல்லுங்க. வெற்றி சூடர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றி சூடர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸும் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு சிக்கன் நல்லா சமைச்சிருந்தாருங்க. கொஞ்சம் உரப்பு தான் கூட போட்டாரு. பட் இருந்தாலும் நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டு எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. ஆமாண்ணா. இதுல இருந்து தானே லிப்ட். இதுல இருந்து இந்த லிப்ட் மேல அந்த ரோப் இருக்கு, அந்த பொட்டி இருக்கா? அங்க ரோப் இருக்கா? அந்த பொட்டி இப்ப மணல் ஏத்தணுமா கல்லு ஏத்தணுமா இந்த முண்டுகள் எல்லாம் அந்த பொட்டி மூலியமா அனுப்பி விட்டுருவாங்க. இங்க ஒரு 10 லேடிஸ் இருப்பாங்க, 2 ஜென்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த பொட்டியில அந்த கல்ல ஃபுல்லா ஏத்தி விட்டுறாங்க. இப்ப அர்ஜென்ட் சாமான்னாக்கா லிப்ட் மூலியமா போயிடும். அது மாதிரி அந்த லிப்ட் பொட்டியை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கிரெயின்ல அந்த நம்ம அடிக்கிற டிசைன்கள்ல கொண்டாந்து இதுல வச்சுட்டு அந்த செயினை மாட்டி விட்டோம்னா அது மேல அங்கே மாட்டி விட்டுறாங்க. பெல்ட் போட்டு அங்க ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. நம்மள யாராவது ஒருத்தங்க ஆபரேட்டர் இருப்பாங்க. அவங்க ஆபரேட் பண்ணா அந்த கல்லு தானே. ஓகேண்ணே. இப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்குறது வந்து எதுக்குண்ணே? அப்ப இது வந்து அப்படியே ஓரத்துல வச்சுட்டு சிமெண்ட் பால் போட்டு அப்படி இருக்கிறது. அந்த காலத்துல எப்படி சிமெண்ட் பால் கல்லுகளை கொஞ்சம் நீளமா கொடுத்துக்கிறது. ஓகே. வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள பூக்கள் தான். ஆமா. ஒரே ஒரு லைனுக்குள்ள ஒரு கோர்ஸ். சரிண்ணா. இப்ப இந்த பூ இருக்குல்ல, இது பள்ளம் வருது, இந்த இடத்துல பள்ளம் தான் வருதுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது எனக்கு தெரியும். எப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிளான் இருக்கும். அது எனக்கு அப்போவே பார்த்து பழக்கம். ஓகே. அதை அப்படியே பண்ணுறது. ரைட்ண்ணா. இப்போ குடும்பத்தை விட்டு இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்க்குறீங்கல்ல, அப்போ அந்த அளவுக்கு வருமானம் வருதா? அதில் வருமானம் வர்றாங்களே பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி கல் வேலை பார்க்குறீங்கல்ல, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க?
நாங்கள் ஆந்திரா பெங்களூரு ஆ. எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் போவோம். ஆ. ஆனா எல்லாமே இந்த நம்ம ஏரியா மக்கள் தான் இங்க போறீங்க. ஆமாம், தமிழ்நாடு மக்கள் தான் எல்லாரும். மக்கள் அதிகமா பாக்குறாங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் அதான் அதிகமாக பார்க்குறோம். அதிகமா பாக்குறது புதுக்கோட்டை சிவகங்கை தான். சிவகங்கை தான் அதிகமாக பார்க்குறோம். ஓகே ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வாலரமாணிக்க ஏரியா தானே? புதுக்கோட்டை மாவட்டம் வாலரமாணிக்க ஏரியாவுல இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கீங்க. சரி, உங்க பேர்களை சொல்லிடுறீங்களா? அண்ணா உங்க பேர் என்னண்ணே? நீங்க என்னவா இருக்கீங்க இப்போ? இங்க மேஸ்திரியா இருக்கேன். மேஸ்திரியா இருக்காரு. இவர் தான் நம்மளுடைய கேமராமேனுடைய அண்ணன் சித்தப்பா. அடுத்து அண்ணா உங்க பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ். நீங்க எந்த ஊர்ண்ணே? நான் கல்லுமேடு. கல்லுமேடு. உங்க பேரு? கவிவர்தன். உங்களை தான் சொன்னாங்களா மலையில இருந்து உருண்டு பரண்டு ஓடியாருதுன்னு? இல்ல, இவர் தான் சொன்னாங்க. என் பேர் கார்த்தி. கார்த்தி. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? இவர் மட்டும் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ட்ரெயின் ஆபரேட்டர். ஓகே ஓகே. நீங்க? விவேக். விவேக். நீங்க எந்த ஊரு? நான் வாழ்றேன். வாழ்றமாணிக்கம். இவரும் வாழ்றமாணிக்கம். அடுத்து நீங்க என்ன? நீங்க எந்த ஊர்னா? வாழ்றமாணிக்கம். நீங்க? அஜயகுமார். அலியான்லை. அலியானிலையா நீங்க? சரி சரி. நீங்க என்ன? முத்துராஸ். எந்த ஊர்னா? வாழ்றமாணிக்கம். வாழ்றமாணிக்கம். நீங்க? அருண். அருண். ஜெயங்கொண்டான். ஜெயங்கொண்டான். நீங்க? மணி. அலியான்லை. அலியானிலை. நீங்க இன்னும் அலியானிலை. பாரதி. வாழ்றமாணிக்கம். வாழ்றமாணிக்கம். நீங்க? கருப்பையா. வாழ்றமணிக்கம். நீங்க? கரண். வாழ்றமணிக்கம். அங்கிட்ட ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காப்ல. இவர் நீங்க? என் பேர் முத்துவேலு. புதுலப்பட்டி. எந்த ஊரு? புதுநிலைப்பட்டி. புதுநிலைப்பட்டி. ஓகே. ரமேஷ். வாழ்றமணிக்கம். வாழ்றமாணிக்கம். நீங்க என்ன? ரவி. வாழ்றமணிக்கம். ஓகே. நீங்க? கைலாசம். வாழ்றமணிக்கம். வாழ்றமாணிக்கம். நீங்க என்ன? சேகர் ஜெயங்கொண்டான். நீங்க? செல்வகுமார். வாழ்றமணிக்கம். நீங்க? செல்வன். வாழ்றமணிக்கம். ஓகே. சரி, ஓகேங்க. இந்த இவர்களெல்லாம் சந்திச்சது மகிழ்ச்சி. நாங்கள் யதார்த்தமாக வந்து இன்னைக்கு வந்தோம், சாமியை கும்பிட்டோம், அன்னைங்க எல்லாரையும் சந்திச்சோம். உங்களுக்கு இந்த மாதிரி கல்மண்டபங்கள், இந்த மாதிரி கல் கோவில்கள் செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் பாய் சொல்லிடுங்கண்ணே. ஓகே, நன்றி.